பெரிய பணக்காரர் வட்டி கொடுக்குறவர் இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப கஞ்சத்தன, வட்டிக்கு வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்திருக்காரு. ஒரு நாள் வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்கிறாரு. அது நிறைய அந்த காலத்தில் தங்க காசுகள் இருந்த காலம், காலனா ஓட்ட காலனா இருந்த காலம். அப்படி நிறைய வசூலாயிருக்கு. முடிச்சா கட்டி சாரட்டு வண்டியில் போட்டு வட்டி பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வர்ற வழியில் எப்படியோ அவர் கொஞ்சம் அசதி தூங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பணப்பையில எண்ணி பார்த்தா ஒரு பைய காணாம போச்சு. பணப்பையில ஒன்று உறைஞ்சு வச்சு துடிச்சு போனார். ஆத்தா வட்டி பணத்தை வாங்கிட்டு இப்படி தொலைஞ்சு வச்சு என்ன கதி ஆகுறது, நம்ம எப்படி சாப்பிட்றது தூங்குறது, துடிச்சு போயிருந்தவருக்கு ஒரு யோசனை. இந்த தண்டோரா போடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாள் அந்த காலத்தில். தண்டோரா போடுற ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னாருடைய பணப்பை தொலைஞ்சு போச்சு, எடுத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தா 100 பொன் சன்மானம் கொடுக்கப்படும், விளம்பரம் பண்ணு. தண்டோரா போட்டு சொல்லியாச்சு, யார் எடுத்திருந்தாலும் கொண்டாந்து கொடுத்துருங்க, இன்னாருடைய பை தான், அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100 பொன் தங்க காசு பரிசு வழங்கப்படும், சன்மானம். இப்போ அவர் வந்த வழியில் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு. ரொம்ப ஏழ்மையானவர், ஆனால் செம்மையா இருப்பார், நேர்மையானவர். ஏழ்மையிலும் நேர்மையா இருக்கிறவன் தான் மனுஷன், தெரியுமா இல்லையா? ஆமா. அப்படி வந்தாரு. அவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கு, பிள்ளையார் கோயில் கட்டணும்னு. காசு கிடைச்சா ஒரு பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினச்சிக்கிட்டே வர்றாரு. அவர் வந்த வழியில் இந்த பணப்பை கிடக்கு. பணப்பையை எடுக்கிறாரு, ரொம்ப கனமாக இருக்குது, காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி கடவுளே பார்த்து கொடுத்துருப்பார் போல அப்படின்னு கொண்டு போய் வீட்டு பூசி அறையில் வச்சுட்டு கை காலை கழுவிட்டு சாப்பிட்லான்னு உட்கார்ந்தாரு. இந்த தண்டோரா போடுற சத்தம் கேட்டுருச்சு. இன்னாருடைய பணப்பை விழுந்துருச்சு, எடுத்து கொடுத்தா 100 பொன் சன்மானம். இப்போ முடிவு பண்ணார், சரி பரவாயில்ல, விழுந்துச்சு எடுத்தோம். உடையவர் கேட்டாருன்னா கொண்டே கொடுக்கணும், கொடுத்துருவோம், 100 பொன் பரிசு சன்மானம் கொடுக்குறோம் இருக்கா, அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொழுது விடிஞ்சு குளிச்சு திருநீர் இட்டு அப்படி நிறைய கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டே கொடுக்க போகிறேன். ஐயா, நேற்று தண்டோரா போட்டதை கேட்டேன், உங்களோட பணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், வச்சுக்கோங்க, இந்தாங்க எண்ணி பாருங்க. எண்ணி பார்க்குறாரு, அதில் 800 பொற்காசுகள் இருக்குது, 800 காசு இருக்குது. ஐயா இருக்கா, சரியா இருக்கா, சரியா இருக்குது, நீங்கள் எனக்கு 100 பொண்ணு சன்மானமாக தர்றேன், நீங்களே அதை கொடுங்கன்னாரு. அவர் சொன்னார், 100 பொண்ணு தர்றேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், நானா கொடுக்க மாட்டேன். ஏயா கொடுக்க மாட்டியா? ஏன்னா இதில் 900 பொற்காசு இருந்துச்சு, நீ ஏற்கனவே 100 காசை திருடிட்டு 800 கொண்டு வந்து கொடுத்துருக்க, அதனால மேற்கொண்டு வாங்கலாம்னு நினைக்கிறியா, கொடுக்க முடியான்ட்டார். இப்போ அவருக்கு ரொம்ப வருத்தம், காசு கொடுக்க முடியான்னு சொல்லியிருந்தா கூட கவலை இல்லை, என்னை திருடேன்னு சொல்லிவிட்டாரு, தன்மானத்துக்கு இழுக்கு, அதனால உனக்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்கிறேன்னு போய் ஊருக்குள்ளே பஞ்சாயத்தை வச்சு விட்டார். பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தில் சொல்கிறார், இந்த மாதிரி அவர்கிட்ட பைய கிடந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஆனால் எடுத்து கொடுத்தவர்களுக்கு 100 பொன் சன்மானம் தர்றதா சொல்லியிருந்தார், திரும்ப கொண்டே கொடுத்துட்டு கேட்டால் கொடுக்க முடியாது, என்னையே திருடன் என்று பட்டம் கட்டுகிறார். பஞ்சாயத்து கூட்டியாச்சு. உடனே பணக்காரரை கூப்பிட்டு விட்டு, இங்கே வாங்க, நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஆமாம். உங்களோட பணப்பை தானா? ஆமாம். எவ்வளவு வச்சுருந்தீங்க? 800 பொண்ணு இருந்துச்சு. அப்படியா, எடுத்துகிட்டு வாங்க. 900 பொண்ணு இருந்துச்சு, இதில் எத்தனை இருக்குது? 800 இருக்குது. சொல்லு, தீர்ப்பு எப்படி கொடுத்தா பாருங்க. ஐயா, நீங்கள் வச்சுருந்த பையில் 900 பொண்ணு இருந்துச்சா? ஆமாம். இதில் எவ்வளோ இருக்குது? 800 இருக்குது. அப்போ 800 இருக்கிற பையை அவர்கிட்ட கொடுங்க, கொடுத்தாச்சு. நீங்கள் வச்சுருந்தது 900 பொண்ணுன்னா அந்த பை இல்லை, இந்த பை வேறு ஆறுட்டோ, அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. 900 பொண்ணு இருக்கிற பை வந்தால் அது உங்களுக்கு தரப்படும், போங்கன்ட்டாங்க.